காணாமல் போன வெள்ளி காசை தேடிடுவே. விழி வெளியே நட்சத்திரமே என் அருமை இயேசுவே, விழி வெளியே நட்சத்திரமே என் அருமை இயேசுவே, நீரே எந்தன் தேவை என்று தேடிடுவே. கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவே. நீரே எந்தன் தேவை என்று தேடிடுவே. கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவே. விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி தேடிடுவே. காணாமல் போன வெள்ளி காசை தேடிடுவே. அன்பே எந்தன் வாழ்வில் இல்லை, அது இல்லை என்றால் பரலோகம் இல்லை. அன்பே எந்தன் வாழ்வில் இல்லை, அது இல்லை என்றால் பரலோகம் இல்லை. அன்பே எந்தன் இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, நீரே என்னை நிரப்பிட வேண்டும் கெஞ்சுகிறேன். அன்பே எந்தன் இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, நீரே என்னை நிரப்பிட வேண்டும் கெஞ்சுகிறேன். விடி வெளியே நட்சத்திரமே என் அருமை இயேசுவே, விடி வெளியே நட்சத்திரமே என் அருமை இயேசுவே, நீரே எந்தன் தேவை என்று தேடிடுவே. கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவே. விசுவாசிக்க பலனில்லை, அதை விட்டால் வேறு வழி இல்லை. விசுவாசிக்க பலனில்லை, அதை விட்டால் வேறு வழி இல்லை. விசுவாசத்தை துவக்கினவர், விசுவாசத்தை முடிக்கிறவர், விசுவாசத்தை வர்த்திக்க வேண்டும் கெஞ்சுகிறேன். விசுவாசத்தை துவக்கினவர், விசுவாசத்தை முடிக்கிறவர், விசுவாசத்தை வர்த்திக்க வேண்டும் கெஞ்சுகிறேன். விழி வெளியே நட்சத்திரமே என் அருமை இயேசுவே, விழி வெளியே நட்சத்திரமே என் அருமை இயேசுவே, நீரே எந்தன் தேவை என்று தேடிடுவே. கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவே. நீரே எந்தன் தேவை என்று தேடிடுவே. கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவே. உண்மையை எங்கோ தொலைத்தனையா, ஞானமும் நீதியும் இல்லையா. உண்மையை எங்கோ தொலைத்தனையா, ஞானமும் நீதியும் இல்லையா. உண்மையும் நீதியும் உள்ளவரே, ஞானமும் மீட்பும் மாணவரே, பிழைகளை எல்லாம் மன்னித்தருள கெஞ்சுகிறேன். உண்மையும் நீதியும் உள்ளவரே, ஞானமும் மீட்பும் மாணவரே, பிழைகளை எல்லாம் மன்னித்தருள கெஞ்சுகிறேன். விழி வெளியே நட்சத்திரமே என் அருமை இயேசுவே, விழி வெளியே நட்சத்திரமே என் அருமை இயேசுவே, நீரே எந்தன் தேவை என்று தேடிடுவே. கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவே. நீரே எந்தன் தேவை என்று தேடிடுவே. கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவே. விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி தேடிடுவே. காணாமல் போன வெள்ளி காசை தேடிடுவே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கம் நிறைந்தவர். இந்த நாளில்
கட்டாய் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். இன்றும் கூட ஒரு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். 68ஆம் சங்கீதம் 20வது வசனத்தில் நாம் வாசித்து பார்த்தால், நம்முடைய கர்த்தராகிய தேவனால் மரணத்துக்கு நீங்களாகும் வழிகள் உண்டா. பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு அருமையான வசனத்தை ஆவியானவர் வேதத்தில் நமக்கு கர்த்தராகிய தேவனால், மனுஷனால் அல்ல, விஞ்ஞானத்தினால் அல்ல, கர்த்தராகிய தேவனால் மரணத்துக்கு நீங்களாகும் வழிகள் உண்டு என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, மரணம் என்பது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது அல்ல, அது பிசாசினால் வந்தது. பிசாசு தான் மரணத்தை விரும்புவான். அவன் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் அன்றி வேறு எதுக்கு வருவது? ஆண்டவர் முடிவே இல்லாதவர், நித்திய பிதா, அவர் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்று உபாகமம் 32:40 சொல்லுது. அவருக்கு மரணமே இல்லை, முடிவே இல்லாதவர். அப்படிப்பட்ட தேவன் அவருடைய பிள்ளைகள் நிச்சயமாய் முடிவே இல்லாமல் அவரோடு வாழ வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். ஆனால் சாத்தான் என்ன தெரியுமா செய்தான்? ஆதாமி ஏவாளை ஏமாற்றி இந்த கனியை புசிக்கிற நாளிலே நீங்கள் பிழைப்பீர்கள், வாழ்வீர்கள் சொல்லி ஏமாற்றி, என்னைக்கு அதை திண்டாங்களோ முதல் மரணம் வந்தது. சரீரத்தில் அல்ல, அது ஆத்துமாவில் வந்தது. ஆத்தும மரணம் என்பது தேவனை பற்றி உணர்வில்லாமல் வாழ்வது. பக்தி இல்லை, வேதம் இல்லை, ஜெபம் இல்லை, பரிசுத்தம் இல்லை, விசுவாசம் இல்லை. இதுக்கு பின்னாடி அவங்க சரீரத்தில் வாழ்ந்தாங்க, சாப்பிட்டாங்க, உண்டாங்க, குடித்தாங்க, உழைத்தாங்க. ஆனால் அந்த ஆத்துமா மரணம் அவர்களை சம்பவித்து தேவனை பற்றி உணர்வில்லாமல் ஆக்கிருச்சு. இப்படி இந்த ஆத்தும மரணத்தில் இருந்தவர்களை மீட்கத்தான் இயேசு கிறிஸ்து, நம்முடைய கர்த்தராகிய தேவனால் மரணத்துக்கு நீங்களாகும் வழிகள் உண்டு என்று சொன்ன தேவன் பூமிக்கு இறங்கி வந்து வெளிப்படுத்தல் 1:18 சொன்னார், மரித்தேன், சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். இன்றைக்கு அந்த தேவன், அவர் மரித்து உயிர்த்தாராம். அவர் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோலை உடையவராக இன்னைக்கு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை மனிதர்களுக்கு வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு அந்த ஆண்டவரை நம்ம நேசித்து பின்பற்றினோமா, நம்ம ஆத்துமா அவருக்குள் பிழைக்கும், வாழும் என்று வேதம் சொல்லுகிறது. 116ஆம் சங்கீதத்தில் 8வது வசனத்தில் நம்ம வாசித்து பார்த்தால், என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறுதலுக்கும் என் கண்ணை கண்ணீருக்கு விலைக்கு காக்குகிறவன். எவ்வளோ அருமையாக சங்கீதக்காரன் துதிக்கிறான் பார்த்தீங்களா? என் ஆத்துமாவை மரணத்துக்கு. இந்த ஆத்துமா நித்தியமாய் தேவனோடு வாழ்வதற்குத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்து ஜீவனை கொடுத்தாராம். இன்னைக்கு அந்த ஜீவன், அந்த இயேசுவின் இரத்தத்தில் இருக்கிற ஜீவன் ஒரு மனுஷனுடைய ஆத்துமாவில் கழுவி சுத்திகரிக்கும் போது புது ஜீவன் இறங்குகிறது, பழையன ஒழிகிறது. ஆண்டவர் அவனுக்குள்ள ஒரு ஜீவனை வைக்கிறார். அதனால தான் ஆண்டவர் வேதத்தில் சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராகிய தேவனால் மரணத்துக்கு நீங்களாகும் வழிகள் உண்டு என்று சொல்லுகிறார். இன்றைக்கு காலையில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு சின்ன கட்டி நம்முடைய சரீரத்தில் வந்தால் போதும். அது என்ன கட்டியாக இருக்கும், என்ன டியூமராக இருக்கும், கேன்சராக இருக்குமா, அந்த வழியாக இருக்குமா, இரத்தத்தை அடைச்சிருமா, மூச்சு திணறலை கொண்டு வந்துடுமா, ஒரு விதமான கலக்கத்தில் பயத்தில் இன்றைக்கு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேதனையின் விளிம்பிலே ஒவ்வொரு நாளும் தவிக்கிறார்கள். சம்பாதிக்கிற பணமெல்லாம் தேவையில்லாத மருத்துவ செலவுகளுக்கும் போய் ஒரு பெரும் நஷ்டத்தை, வேதனை கொண்டு வருகிறது. இப்படிப்பட்ட இந்த பொல்லாத உலகத்தில் நானே
உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு உயிர்த்தெழுதும் ஜீவனுமாய் இருக்கும்படிதான் மரித்தேன், சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அந்த எழுந்த தேவன் இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் ஆத்துமாவில் வாசம் பண்ணினால் நம்ம நித்திய ஜீவனையும் முடிவில்லாத வாழ்வையும் அவரால் பெறுவோம். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராகிய தேவனால் மரணத்துக்கு நீங்களாக்கு வழிகள் உண்டு என்று சொல்லுகிறார். நம் தேவனிடத்தில் 1000 வழிகள் இருக்குது. உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் வருமானத்துக்கு, உங்கள் தொழிலுக்கு, நித்தியத்துக்கான எவ்வளவோ வழிகள் இருக்கிற அந்த வழிகளை கண்டுபிடித்து நடக்கும்போது இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆகவே தான் அவர் சொன்னார் யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்றவர். இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்களுக்கு அவர் ஒரு வழியாக, சத்தியமாக, ஜீவனாக இருந்து இந்த நல்ல அற்புதமாய் நடத்தும்படி அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் இணைந்து ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே எனக்கு ஒரு வழி வேண்டும், எனக்கு ஒரு வழி வேண்டும், வாழ்க்கைக்கு வழி வேண்டும், வருமானத்துக்கு வழி வேண்டும், மரண கண்ணிகளுக்கு தப்ப ஒரு வழி வேண்டும் என்று ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அடைக்கப்பட்ட காரியத்தில் ஒரு வழிகளை திறந்து இந்த நாளில் அற்புதமாய் நடத்தும்படி உம்முடைய தயவுள்ள கிருபையுள்ள கரத்துக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிர் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.